எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. வினோ, உனதான் கேக்குறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அத்தை. நான் பாதுகாப்பா தான் இருக்கேன். அதான் வாசு தம்பி கூட இருக்குல்ல, அப்புறம் என்ன? சரிம்மா, நீ பிரயாணம் பண்ண களைப்புல இருப்ப. நீ முதல்ல படுத்து ரெஸ்ட் எடு. பசங்களை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நான் வைக்கிறேன். சரி வினோ. ரம்யா, நீ பக்கத்துல இருந்து பசங்களை தூங்க வச்சுட்டு வா. காலையில இருந்து இந்த காலு ஒரு பக்கமா வலிச்சுக்கிட்டே இருக்குது. நான் போய் படுக்கிறேன், சரியா? சரிம்மா, நீ பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். போய் தூங்கு. பசங்களா படுங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். கோயம்புத்தூர் போனவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வந்த பாடு இல்ல. அது தெரியாம எனக்கு தூக்கமும் வந்த பாடு இல்ல. இது சொன்ன என்னதான் பண்றா? போன போடுவோம். என்னக்கா போன் அடிச்சதுமே எடுத்துட்டீங்க? உங்களுக்கு இன்னும் தூக்கம் வரலையா? என்னன்னு சொல்லு. ஐயோ அக்கா, உங்க பையன் இருக்கானே, கோயம்புத்தூர் சுத்தி பார்க்கவா போயிருக்கான். போனதுல இருந்து நமக்கு சந்தோஷமா எந்த தகவலுமே வரலக்கா. இரு, அவசரப்படாத. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடும். எப்படியும் இன்னைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நம்ம காதுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். அப்போ கீழே கொண்டு போய் என் காது வைக்கிறேன். ஏதாவது அலறல் சத்தம் கேட்டாதான் எனக்கு தூக்கமே வரும். அக்கா, எதுக்கும் உங்க பையனை தூங்கிடாம அலர்ட் பண்ணி வைங்க. நான் வைக்கிறேன்.